வணக்கம் உறவுகளே. நான் உங்களை துபாய் அபுதாபியிலிருந்து. இப்ப கிராமங்கள்லாம் முன்னேறாம இருக்கு அப்படின்டா, யார் காரணம்டா, என்ன பொறுத்தளவுக்கு நான் அரசாங்கத்த குறை சொல்ல மாட்டேங்க. ஏன்னா, கிராமத்திற்கு வர்ற நிதிய முறையா செயல்படுத்துறாங்களா அப்படின்றத பார்க்க வேண்டியது அந்த கிராமத்தினுடைய மக்கள் தான். இப்ப கிராமத்தில கிராம சபை கூட்டம் போடுறாங்கன்னா, கிராம சபை கூட்டம் வந்து அந்த மண்ணின் மக்களுக்கான கூட்டம். கிராம சபை என்பது மக்களுக்கு அதிகாரம் பூராமே மக்களுக்கான அதிகாரம் தான். கிராம சபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றி, அத அரசாங்கத்துக்கு குடுத்தோம்னா, அந்த அரசாங்கம் அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான வேலைய பார்க்கும். இப்ப நம்ம ஊருக்கு ஒரு ஊராட்சிக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரூ. 4,50,00,000 குடுக்குறாங்க. அந்த ரூ. 4,50,00,000 நம்ம ஊராட்சிக்கு என்னென்ன திட்டமெல்லாம் வருது? என்னென்ன திட்டமெல்லாம் செயல்படுத்தியிருக்காங்க? அப்படின்றத பார்க்க வேண்டியது அந்த கிராமத்து மக்களோட வேல. ஆனா, அந்த மக்கள் கண்டுக்கிறாம இருந்தா, ஏமாறுறது இந்த மக்கள் தான். ஆகையால நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கம் ஒரு ஊராட்சிக்கு பணம் ஒதுக்குது. நலத்திட்டங்கள் ஒதுக்குறதுக்காக தண்ணி லைன் போடுறது, வாட்டர் டேங்க் கட்டுறது, ரோடு போடுறது, கழிவுநீர் சாக்கடை அடைக்கிறது, எல்லாத்துக்குமே இப்ப கவர்மெண்ட் பணம் ஒதுக்குதுங்க. சரிங்களா? அந்த ஒதுக்குன பணத்த நம்ம ஊராட்சிக்கு முறையா செயல்படுத்துறாங்களா? வேலையெல்லாம் சரியா பண்றாங்களா? அப்படின்றத பார்க்கணும்ங்க. பார்த்து பொதுவா இளைஞர்கள், கிராமத்தில உள்ள இளைஞர்கள் கேள்வி கேட்கணும். ஒரு ரோடு போடுறாங்கன்னா, ரோடு அந்த எஸ்டிமேட் எவ்வளோ வந்திருக்கு? எத்தனை முறை ஜல்லி போடணும்? எத்தனை முறை தார் ஊத்துறாங்க? அப்படின்றத கவனிக்கணும். ஒரு பாதாள சாக்கடை லைன் வருதுன்னா, அந்த பாதாள சாக்கடை லைன் எத்தனை மீட்டருக்கு வந்திருக்கு? எத்தனை அடி அகலத்துக்கு வந்திருக்கு? அப்படின்னு பார்க்கணும். ஒரு ரோடு போடுறாங்கன்னா, அப்படி எல்லாமே பார்க்கணுங்க. பார்த்தா தாங்க அந்த கவர்மெண்ட் குடுக்குற அந்த பணம் முறையா அந்த ஊராட்சியில செயல்படுத்துறாங்களா? வாட்டர் டேங்க் கட்டுறாங்க. இத்தனை லட்ச ரூபாய்க்கு வாட்டர் டேங்க் கட்டுறாங்கன்னா, இத்தனை லட்ச ரூபாய்க்கு வாட்டர் டேங்க் கட்டுறாங்களா? முறையா செயல்படுத்துறாங்களா? அப்படின்றத பார்க்கணும். எல்லாமே பார்த்தா தான் ஒரு விழிப்புணர்வு வரும். அப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு. அந்த கான்ட்ராக்ட்காரர் வந்து எதுலயும் ஊழல் செய்யாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அத வந்து கண்காணிக்கணும். கண்காணிச்சு முறையா வேலை பார்க்குறாங்களா? என்ன செய்றாங்க? ஏது செய்றாங்க? அப்படின்றத பார்த்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். இத யாருமே செய்றது இல்லங்க. ஊராட்சி மன்ற தலைவரா? ஊராட்சி மன்ற